ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 2 அருள்வாக்குகள் 18 தொடக்கம் 22 முடிய. திருமுழுக்கு யோவானின் உண்மை சீடர்களாக இருந்த பரிசேயர்களும் மற்ற பரிசேயர்களும் சேர்ந்து எழுப்பிய கேள்விக்கு இயேசு பதில் சொல்வதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. நாங்கள் எல்லாம் நோன்பிலும் இறைவேண்டலிலும் ஈடுபடுகின்ற போது உம்முடைய சீடர்கள் மட்டும் உண்டு குடித்து கொண்டாடுகிறார்கள் என்று கேள்வியை முன்வைத்தனர். இறைவேண்டல், நோன்பு, தர்மதானம் செய்தல் இவை மூன்றும் யூத சமயங்களில் பின்பற்றிய மிக முக்கியமான நடைமுறைகள், 3 நல்ல செயல்கள் என்று கருதப்பட்டன. அவர்களின் நேர்மையான கேள்விக்கு 3 உருவகங்களை பயன்படுத்தி பதிலுரைத்தார் இயேசு. 1, மணமகன் தங்களோடு இருக்கிறார் என்பதையும், 2, கிழிந்த ஆடையில் ஒட்டு போடுவதில்லை என்பதையும், 3, திராட்சைரச தோற்பை உருவகத்தையும் பயன்படுத்தி பதிலளிக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மணமகளின் மற்றும் மணமகனின் தோழர்கள் மணமகன் மணமகளின் ஒரு வார தேனிலவு கொண்டாட்டத்தின் போது விருந்து உண்பது வழக்கம். யாரும் அந்த நேரத்தில் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். மணமகன் அவர்களிடமிருந்து எடுக்கப்படும் போது தனது சீடர்கள் உண்ணா நோன்பை கடைபிடிப்பார்கள் என்று கேள்வி கேட்டவர்களுக்கு உறுதியளிக்கிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், நாம் பாவம் செய்யும் போது உண்ணா நோன்பு அவசியம். ஏனென்றால் அது கிறிஸ்துவோடு உள்ள ஒன்றிப்பை நம்மில் மங்கச் செய்கிறது. தீய பழக்க வழக்கங்களும் தீய மனோபாவம் நிறைந்த நமது வாழ்வும் அடிமையாகும் போது நாம் பாவம் செய்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவின் தனிப்பட்ட உண்மை பிரசன்னத்தை திவ்ய நற்கருணையில் அனுபவிக்க வாய்ப்பை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நம் கிறிஸ்தவ வாழ்க்கை தரும் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்வது போல கிறிஸ்தவ வாழ்வு தரும் சிலுவையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மகிழ்ச்சி என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான தனித்துவமான ஒரு பண்பு. துன்பத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு கிறிஸ்தவன் அழைக்கப்படுகிறான். A sad Christian is a bad Christian. Christians should not have funeral face. இரண்டாவது, பழைய ஆடையோடு புதிய துணியை ஒட்டுப்போடும் ஆபத்தையும், மூன்றாவது, இன்னும் புளிக்க வைக்கும் புதிய திராட்சை பழரசத்தை பழைய தோற்பைகளில் செவிப்பதால் ஏற்படும் விபரீதத்தையும் எடுத்து கூறி தன்னிடம் கேள்வி தொடுத்தவர்களுக்கு நெகிழ்தன்மை மற்றும் திறந்த மனமும் ஆழமான இதயமும் கொண்டிருக்க வேண்டும். அவர்களால் மட்டுமே புதிய கருத்துக்களை புரிந்து கொண்டு பின்பற்ற முடியும் என்று மொழிகிறார். பழைய பாரம்பரியத்தில் ஊறிய யூத படிப்பினைகள் பல நிலைகளில் தன் படிப்பினைகளோடு பொருந்தாது என்பதையும் இயேசு இங்கே சுட்டிக்காட்டுகிறார். எனவே தனது அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மற்றவர்களுக்கு வழங்க தீவிரமான மாற்றத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டவர்களால் மட்டுமே தன் படிப்பினைகளை கடவுளுடைய அருளோடு பெற முடியும் என்று ஒரு சவாலையும் முன்வைக்கிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு கூறும் படிப்பினைகள் என்ன? 1, கிறிஸ்தவர்கள் எளிய மனதோடு நம்முடைய இதயத்தை அகலமாக ஆழமாக விரிக்கக்கூடிய விதத்தில், வளைந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் நெகிழ்தன்மையோடு வாழ வேண்டும். தூய ஆவியானவர் திரு அவையை இயக்கி செயல்பட வைக்கிறார். திரு அவையின் கற்பித்தல் அதிகாரத்தை, மேஜிஸ்டேரியம், புதிய பாதை வழியாக, புதிய கருத்துக்கள் வழியாக, புதியவற்றை தழுவிக்கொள்ளும் மனப்பாங்கு இவற்றின் வழியாக பழையவற்றை கடந்து புதிய வழிகளில் நம்மை வழிபட அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் என்பதை உணர வேண்டும். திரு அவையின் படிப்பினைகளை பின்பற்ற நமக்கு நல்லெண்ணமும் தாராள மனமும் தேவை. 2, அதே வேளையில் நமது கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஆதாரங்கள், பழைய ஏற்பாட்டு வெளிப்பாடுகள், புதிய ஏற்பாட்டின் படிப்பினைகள் மற்றும் திரு அவையின் புனித பாரம்பரியமும் நமக்கு தேவைப்படுகிறது. 3, கிறிஸ்துவிடமிருந்து நாம் செய்யும் பாவத்தால்
பிரிந்து செல்லும் போது ஆன்மீக வலிமையை பெற இறைவேண்டல், உண்ணா நோன்பு, தவ வாழ்வு, ஒருத்தல் முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி வாழ இறைவன் வரம் கேட்போம். ஆமென்.